ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வழக்கம் போல் இன்றைக்கி நம்ம வீக்லி ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்க்காக 3 நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷன் 1 லாவெண்டர் கலர் நெயில் பாலிஷ், ஆப்ஷன் 2 ப்ளூ கலர் அண்ட் ஆப்ஷன் 3 பிங்க். ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஆப்ஷன் 1க்கான வீக்லி ரீடிங் பார்ப்போம். ஹலோ ஆப்ஷன் 1, இந்த லாவெண்டர் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். குரூப் 1 பீப்புள், உங்களுக்கு இந்த அப்கமிங் வீக் எப்படி இருக்க போகுது, என்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம்? ஓகே, ஸ்டார்ட் ஆஃப் த வீக், மிடில் ஆஃப் த வீக் அண்ட் எண்ட் ஆஃப் த வீக். பாட்டமில் ஹேரோஃபான் இருக்கு. ஸோ இந்த வாரம் நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான திங்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஒரு டெம்பிள் போகலாம், ஒரு பெரியவங்களுடைய அட்வைஸை வந்து கேட்டு நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. பல பேர் இங்கே வந்து ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒரு உங்களுக்கே கூட இந்த வாரம் கல்யாணம் பல பேருக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, சம்திங் உங்களுக்கு ஒரு பிளெஸட் வீக் அப்படின்ற மாதிரி இங்கே எனக்கு தெரியுது. ஆல்சோ இப்போவே கைடன்ஸும் எடுத்துடுறேன். கைடன்ஸ் ஃபார் குரூப் 1. ஓகே, ஸ்டார்ட் ஆஃப் த வீக் 3 of Swords. இங்கே பல பேர் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஏதோ ஒரு இது வந்து உங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட் பண்ண போகுது ஆரம்பத்தில். இல்லாட்டி கடந்த காலத்தை நினச்சே வரி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய வாரம் இந்த மாதிரி ஒரு கவலையோட டிஸப்பாயின்மெண்ட்டோட ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இது ஏன் அப்படின்றத பார்க்கலாம். ஏன் 3 of Swords? அடியில் வேர்ல்டு இருக்கு. சில பேர் இங்கே கெரியரில் ஒரு டிஸப்பாயின்மெண்ட் முன்னாடி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நான் தப்பான ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேனோ, நான் எங்கே பேசணுமோ அங்கே நான் சரியாக பேசாமல் விட்டுட்டேன், அந்த மாதிரியான ஒரு இது வருது. உங்கள் ஒர்க்கில் எதையோ நீங்கள் சொல்ல போய் யாரோ உங்ககிட்ட ஏதோ சொல்ல போய் அது உங்களுக்கு வருத்தம் அளிக்கிற மாதிரி இருக்கு ஸ்டார்டிங். ஆமாம், இது ஒர்க்கில் தான் நடக்குது. மேபி உங்கள் கொலீக்ஸோட உங்களுக்கு ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சில ஆர்கியூமெண்ட்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால பெட்டர் மணி ரிலேட்டட் கூட ரொம்ப நம்பி யாரையும் நம்பி தர வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். யார் மேலேயோ உங்கள் ஒர்க் எனக்கு இவங்க இதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் முன்னாடியே வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது சைன் வருது. ஏன்னா அப்படி நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வைக்க போய் அது உங்களுக்கு தான் வந்து டிஸப்பாயின்மெண்ட் வருது. சரியா? மிடில் ஆஃப் த வீக் இதே மூடு. ஸோ அங்கே என்னமோ நடந்திருக்கு, அதனால் நீங்கள் ஸ்டக்டாக ஃபீல் பண்ணுறீங்க.
ரிலேட்டட் டு ஜாப் ஏதோ டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. ஸோ உங்களோட மிடில் ஆஃப் த வீக் உங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் ஒரு ஸ்டக்டு ஃபீலிங்கோட இருக்கீங்க. நீங்கள் அந்த விஷயத்த நினச்சி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு எஃபர்ட் போடல. மைண்ட் வைஸ் யூஆர் அனலைசிங் சம்திங் ஒரு ஏதோ ஒன்று ஆறுது. அதை வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்க. சம்திங் ரிலேட்டட் டு யுவர் ஒர்க். ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஆர் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டில் ஏதோ ஒன்று நீங்கள் வேலை பண்ணுறீங்க, யார் கூடயோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அதில் ஒரு கிளாஷ் வருதோ, என்னத்தையோ எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த மாதிரி எனக்கு ரிசல்ட் வரலைங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் வருது ஸ்டார்டிங்கே. பட் எண்ட் ஆஃப் த வீக் இங்கே என்னெல்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு மாதிரி இருந்தாலுமே அட் த எண்ட் ஆஃப் த வீக் யூ வில் பி ஹாப்பி. மேபி இங்கே ஒரு விஷயம் நடக்கிறதுனால நீங்கள் யார்கிட்டயும் ஒரு கைடன்ஸ் கேட்பீங்க. ஏதோ ஒரு யோசனையில் இருக்கீங்க, யார்கிட்டயும் ஒரு கைடன்ஸ், உங்களுக்கு ஒரு பெரியவங்க ஒரு இந்த இதை பற்றி தெரிஞ்ச ஒரு பர்சன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த வாரம். ஸ்டார்டிங் ஒர்க் அவுட் ஆகாமல் போகிற மாதிரி இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த வீக் எல்லாம் நல்லபடியாக முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வீக்லி மீட்டிங்னால நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போகல. உங்களுக்கு என்ன அட்வைஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கேயே நீங்கள் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ எண்ட் ஆஃப் த வீக் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதனால பாசிட்டிவிட்டியை வந்து திங்க் பண்ணுங்கள். எப்போவுமே நடந்ததே நினைக்க வேணாம். மேபி இது உங்களுக்கு போன வாரமே இதை பற்றி சிந்தனையிலேயே தான் இந்த வாரமும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். சில பேர் என்னமோ ஒழுங்காக வரல, அதை பற்றியே திங்கிங்கில் இருக்கீங்கன்னா எண்ட் ஆஃப் த வீக் உங்களை குஷிப்படுத்துகிற லெவலுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். நான் இங்கே அதை டீட்டெயிலாக பார்க்கல. ஸோ கைடன்ஸ் என்னென்னா பாசிட்டிவ். என்ஜாய் திஸ் பாசிட்டிவ் டைம். ஸ்மைல். நோ தட் எவ்ரி திங் இஸ் கோயிங் வெல். என்ன நடந்தாலுமே எல்லாமே நல்லபடியாக தான் போகுது. நீங்கள் நினச்ச மாதிரி இப்போதைக்கு நடக்கலை அப்படின்ட்டு உடஞ்சி போய் இருக்காமல் பாசிட்டிவோட இருங்க. எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு தராங்க. ஓகேவா? இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு உங்கள் சுச்சுவேஷனோட ரெசனேட் ஆகுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃபைல் 2 போவோம். ஓகே, ஆப்ஷன் 2 இந்த ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். குரூப் 2 உங்களுக்கு இந்த வீக் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸ்டார்ட் ஆஃப் த வீக், மிடில் ஆஃப் த வீக், எண்ட் ஆஃப் த வீக் அண்ட் பாட்டமில் வந்துட்டு 6 ஆஃப் வான்ஸ் இருக்குது. விச் அடி லேயர் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு பைல் 1 பீப்புள் பைல் 2க்கு திரும்பவும் வந்திருக்கீங்க. இதுவும் எனக்கு கெரியர் ஆர் நீங்கள் பண்ணுற ஏதோ ஒரு ஒர்க் ரிலேட்டட் மேட்டர்ஸ்க்கு தான் நீங்கள் இந்த வீக் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, ஆனால் அது உங்களுக்கு விக்ட்ரி தர போகிற வாரமாக இது இருக்குது. நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு ஒர்க் உங்களுக்கு சக்ஸஸ் தரும் திஸ் வீக். ஓகே, இப்போ கைடன்ஸும் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம பார்ப்போம். குரூப் 2 பீப்புளுக்கு என்ன கைடன்ஸ் ஃபார் திஸ் வீக்? ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஆஃப் த வீக் என்ன இருக்குது? ஷாராக பைல் வந்தால் திரும்பவும் இந்த ஆப்ஷன் 2 பார்க்குறீங்க. சரி, இல்லை அப்படின்னாலுமே ஸ்டார்ட் ஆஃப் தி வீக் 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. விச் இஸ்
நீங்கள் பண்ணுற ஒர்க் நிறைய பேருக்கு இது உங்கள் கேரியர். ஆர் நீங்கள் வந்து ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஆர் விற்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில தாட்ஸ் வரும். அது ரிலேட்டட் நீங்கள் பண்ணவும் போகிறீங்க. ஸ்டார்ட் ஆஃப் த வீக்கில் குரூப் டிஸ்கஷன், கெரியரில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஆல்ரெடி போயிட்டுருக்க ஏதோ ஒன்றுத்துக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு கூட இந்த ஸ்டார்ட் ஆஃப் த வீக் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஆல்ரெடி இருக்கிறத ஏதோ ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மணி இன்வெஸ்ட் பண்ணி அந்த பொருளை வாங்குற மாதிரியும் இருக்குது. ஆர் இது ஒர்க் பண்ணாத ஒரு சில பீப்புள் நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறீங்க. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தால் அந்த பொருளை காசு சேர்த்து வச்சு இந்த ஸ்டார்ட் ஆஃப் த வீக்கில் நீங்கள் அதை போய் வாங்குறீங்க. ஆர் வாங்குறதுக்காக நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க. சரி, மிடில் ஆஃப் த வீக் இங்கே நீங்கள் பண்ண போகிற ஏதோ ஒரு ஒர்க்னால தெரியாதனமாக வாங்கிட்டோமோ, ஆர் நான் எதையோ வேஸ்ட் பண்ணிட்டேனோன்ற ஃபீலிங் வருது. ஆனால் இது ஃபுல்லாக உங்களோட தாட்ஸ் மட்டும்தான். ஆக்சுவலாக அந்த விஷயம் வேஸ்ட்டாக போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே யாரோ ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இது கண்டினியூட்டியாக கூட இருக்கலாம். ஆர் எல்ஸ் இது வேற ஒரு சில ஃபேக்டர்ஸ்னால அந்த மிடில் ஆஃப் த வீக் நீங்கள் எங்கேயோ ஸ்டக்டாக ஃபீல் பண்ணுறீங்க. எதனால ஸ்டக்டாக ஃபீல் பண்ணுறீங்க? டவர் ஸ்டார். சரி, இது வந்து இங்கே அப்படியே வேற மெசேஜ் வருது டீட்டெயிலாக பார்க்குறப்போ. இங்கே நடுவில் யாரோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சேட்னஸ் கிடையாது. இது சேட் இல்லை, நீங்கள் ஸ்டக்டாக ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் நினைக்காத ஒரு விஷயம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம்தான். ஆனால் அதாவது உங்கள் லவ் ரிலேட்டட் ஒரு சிங்கிளாக இருக்கீங்கன்னா யாரோ வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு என்னடா இது, நான் இதை பற்றி நினைக்கவே இல்லை, ஆனால் இது நடந்துடுச்சு, இப்பெல்லாம் வேற இருக்கா, எனக்கு இதெல்லாம் நடக்குமா, அந்த மாதிரி ஒரு ஷாக் மோட் போயிட்டு நீங்கள் இன்ப அதிர்ச்சியில் வந்துட்டு ஸ்டக்டாக ஃபீல் பண்ணுறீங்க மிடில் ஆஃப் த வீக். ஸோ ஏதோ இது உங்களுக்கு பிடிச்ச விஷயம்தான், நீங்கள் ஏங்குன ஒரு விஷயம், நீங்கள் இப்போ எதிர்பாராத ஒரு டைமில் அது உங்களுக்கு நடக்குது. அதில் வர ஒரு சில கன்ஃபியூஷன் தான். ஸோ இது நடந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, எண்ட் ஆஃப் த வீக் கிங் ஆஃப் வான்ஸ். மேபி வர இந்த பர்சன் ஒரு மேபி இங்கே யாரோ குரூப் டிஸ்கஷன் சொன்னேன். மேபி ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப்பாக கூட இருந்து அங்கே யாரோ பார்த்தவங்க உங்ககிட்டே வந்து ப்ரப்போஸ் பண்ணி, ஒரு நீங்கள் யாரையோ பார்க்குறீங்க, அவங்கள பார்க்க போகிறீங்க. அப்போ எதுவும் சரியாக ஒத்து வராட்டியும் அதுக்கு அடுத்த ஒரு 2-3 நாளில் வந்துட்டு நீங்கள் பார்த்த அவங்களே உங்களை தேடி வந்து ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணலாம். சம்திங் டு டூ வித் இங்கே. ஆனால் ஏதோ சக்ஸஸ் இருக்குது, நீங்கள் எதிர்பார்த்த ஏதோ ஒரு விஷயம்தான். இங்கே எனக்கு லவ்வும் தெரியுது, கெரியரும் தெரியுது. இங்கே ஒரு சில பேர் கப்பிள்ஸாகவே வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த பிளானில் இருக்கீங்கன்னா இந்த வீக் அது வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்குது, நல்லபடியாக போகும். ஆர் நார்மலாக ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சடன்லி இந்த மிடில் ஆஃப் த வீக் நீங்கள் உங்கள் பார்ட்னரையும் உங்கள் பிஸ்னஸுக்கு இது வரைக்கும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லாமல் இருந்திருக்கலாம்.
ஆனா அவங்க உங்ககிட்ட உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போய் அது உங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங் மூமெண்டா இருக்கு. மிடில் ஆஃப் த வீக் அண்ட் எண்ட் ஆஃப் த வீக் நீங்க என்ன பண்றீங்க, உங்க பிஸ்னஸ வந்து ஒரு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம எப்படி சொல்ல, நான் தான் இங்க ஓனர் அப்படின்ற மாதிரி ஒரு கிங் என்ன பண்ணுவாங்க, நான் தான் இது ஃபுல்லாத்தையும் ரன் பண்றேன், என்னோட தலைமையில தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ உங்க கெரியர்ல இங்க நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் இருக்கு திஸ் வீக். மேபி இந்த ஜானரும் உங்க ஒர்க்குக்குமே வந்து சம்மந்தமே இல்லாமலும் இருக்கலாம். ஒர்க் இங்க நிறைய தெரியுது. இன் மிடில் ஆஃப் த வீக்ல உங்களுக்கு ஒர்க் மட்டுமே பார்த்தா போதுமா, லவ்வும் வேணாமா அப்படின்ற மாதிரி லவ்வும் உங்களுக்கு வருது. என்னடா நான் இதை யோசிக்கவே இல்லையே, இது என் லிஸ்ட்லேயே இல்லையே, ஆனால் எனக்கு நடக்குது அப்படி ஒரு ஹாப்பினஸும் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 பீப்புள், யூ ஆர் வெரி லக்கி. திஸ் வீக் எல்லாம் நல்ல விஷயமே நடக்குது. மேபி இது உங்க ஒர்க்ல ஏதாவது திடீர்னு சடனா இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சுன்ட்டு நீங்க ஸ்டக்டா ஃபீல் பண்றப்ப உங்களுடைய டியர் ஃப்ரெண்டு கூட இருக்கலாம், இது உங்க சோல்மேட் ஆர் ஏதோ உங்க டியர் க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க ஏதோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ கெரியர்ல இங்க நிறைய பேருக்கு விக்ட்ரி இருக்கு. வாட்ஸ் யுவர் கைடன்ஸ்ன்னு பார்ப்போமா. சி, கெரியர் தான் வந்திருக்கு. It's time to add extra energy to your career area. Maybe try something new. So இங்க நான் சொன்ன மாதிரி இங்க பிஸ்னஸ் நிறைய பேர் நியூவா ஸ்டார்ட் பண்றீங்க. யூ ஆர் டேக்கிங் ஓனர்ஷிப், ஆர் நீங்க பண்ற ப்ராஜெக்ட் ஆர் ஏதோ ஒரு ஒர்க் பண்றீங்கன்னா அங்க ஒரு ஓனர்ஷிப் எடுத்து நீங்க ஏதோ டீல் பண்றீங்க. என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே மிடில் ஆஃப் த வீக் சம்திங் ஹேர்டில்ஸ் வர மாதிரி இருக்கு, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஏதோ ஒன்று நடக்குது. ஆனா அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு ஒரு பார்ட்னர், உங்க கோவொர்க்கர் இருப்பாங்க, ஒரு ட்ரஸ்டபிள் பர்சன் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க இந்த வாரம். ஸோ நல்லா இருக்கு, குட். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு, ரெஸ்னேட் ஆச்சு அப்படின்னா மறக்காம வீக் எண்ட்ல வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகலாம். ஹலோ, ஆப்ஷன் 3 இந்த பிங்க் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். ஓகே, குரூப் 3 உங்களுடைய அப்கமிங் வீக் எப்படி இருக்கோ, என்ன நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸ்டார்ட் ஆஃப் த வீக், end of the week, middle of the week, and ஒரு கைடன்ஸ் எடுத்துப்போம். உங்களுடைய பாட்டம் எனர்ஜியில் வந்து த வேர்ல்டுன்னு இருக்கு. ஸோ இங்கே நிறைய பேர் வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண வாய்ப்பு இருக்கலாம். நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த வீக் டிக்கெட் போட்டிருக்கலாம். இல்லாட்டி ஒரு கம்ப்ளீஷன் இருக்க போகுது, உங்கள் லைஃப்பில் என்னமோ ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதனுடைய கம்ப்ளீஷன் இந்த வாரம் இருக்கு. எண்டிங் ஆஃப் அ சைக்கிள் அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் அ நியூ சைக்கிள். ஒன்று எண்ட் ஆனால் இன்னொன்று ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் இங்கே கம்ப்ளீட் ஆக போகுது, எண்ட் ஆக போகுது, அது நல்லதுக்கு ஒரு நல்ல வகையான ஒரு முடிவு அப்படின்றது
இந்த வாரம் இருக்கு. அது என்ன? ஸ்டார்ட் ஆஃப் த வீக், பேஜ் ஆஃப் கப்ஸ். இந்த வீக் உண்மையிலேயே நீங்க வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, ரொம்ப ஃபன்னா, பிளேஃபுல்லா, ஜாலியா, கேர் ஃப்ரீயா, இந்த கிட்ஸ் ஒரு டீனேஜ் பசங்க கிட்ட எப்படி ஒரு வைப் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபன் மோட்ல உங்களுக்கு இந்த வீக் ஸ்டார்ட் ஆகுது, விச் இஸ் குட். ரெண்டு பேருமே கொஞ்சம் சீரியஸாக இருந்தது ஸ்டார்ட் ஆஃப் த வீக்கு. பட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, என்ஜாயாக பண்ண. மேபி ட்ரிப்பு பிளான் போட்டிருக்கீங்க போல. பல நாள் போட்ட ட்ரிப்பு நிறைவேற போதும் இந்த வாரம். அதனால ரொம்ப ஜாலியாக இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சரி, சொன்ன மாதிரியே தான் அது மிடில் ஆஃப் த வீக், த ஃபுல் சம்திங். நீங்கள் முன்னாடி பண்ணாத ஏதோ ஒன்றத்தை வந்து யூஆர் டேக்கிங் அண்ட் அட்வென்ச்சர் ட்ரிப் டு சம்வேர். எனக்கு ட்ரிப்புன்னே வருது. நிறைய பேர் நீங்கள் ட்ரிப்பு போகிறீங்க. இல்லாட்டி உங்கள் லைஃப்பை வந்து ஏதோ ஒரு மோட்டிவேஷனோட இந்த வீக் இருக்கு உங்களுக்கு. நான் ஏதோ ரிஸ்க் எடுக்க போகிறேன், நான் இது வரைக்கும் செய்யாத ஒன்று நான் நியூவாக பண்ண போகிறேன். ஸோ எண்டிங் ஆஃப் அ சைக்கிளே என்னன்னா, இத்தனை நாட்களாக நீங்கள் உங்கள் லைஃப் ஒரு போரிங் மோடில் கொண்டு போயிருக்கீங்கன்னா, இப்போ அந்த ஃபன் மோடுக்கு கொண்டு வரீங்க இல்லையா? ஸோ யூ ஆர் எண்டிங் தட் போரிங் ஃபேஸ் அண்ட் ஒரு நியூ எனர்ஜெட்டிக்காக இந்த வீக் போகுது உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. அதை வந்து பார்த்து தான் வந்து எதையுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஓகே, எண்ட் ஆஃப் தி வீக், வாவ், மேரேஜ். ஸோ இது மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரிப்பை நீங்கள் கொண்டு போகலாம். ஆர் லிட்ரலி நீங்களே கல்யாணம் பண்ணி உங்களுடைய பேச்சுலர் லைஃப்பை எண்ட் பண்ணுறீங்க. அப்படிதான் இருக்கு. யூஆர் எண்டிங் யுவர் பேச்சுலர் லைஃப், ஃபேமிலி லைஃப்குள்ளே போக போகிறீங்க. இங்கே நிறைய பேர் அதனால தான் வந்துட்டு ஸ்டார்டிங்கே மேரேஜ் அந்த ஒரு க்ளோலாம் ஃபேஸில் வந்துடும், அந்த ஒரு குதூகலம்ல இருப்பீங்கல்ல கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க. இங்கே நிறைய பேர் அப்படி தான் இருக்கீங்க. அதே மாதிரி கல்யாணத்தை நினச்சி இது ஒரு என்டையர்லி நியூ திங்காக இருக்கேன்னு ஒரு ஃபியரோட தான், ஒரு சின்ன பயமும் இருக்குது, அதே டைம் ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த அட்வென்ச்சர், இந்த மேரேஜ் லைஃப் அப்படின்ற ஒரு அட்வென்ச்சருக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்ற ஒரு வைப்பில் இருக்கீங்க. குட், ஹாப்பிங்க. நிறைய பேருக்கு குட் திங்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன அட்வைஸ், கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேட்னு வந்திருக்கு. ஸோ கம்யூனிகேட் வித் அதர்ஸ் மோர் ஃப்ரீலி, ஸ்பீக் அப், யூ ஹாவ் அ ரைட் டு பி ஹர்ட். இது மேபி இது உங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற உங்களுக்கான அட்வைஸாக இருக்கலாம். ஹாப்பி மோடில் இருக்கீங்க, இதனால நீங்கள் ஃபீல் பண்ணுற எதையோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணாமலே இருக்கலாம் சில பீப்புள் கிட்ட. இது மெயின்லி இது உங்கள் லைஃப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான அட்வைஸாக இது எனக்கு தெரியுது. உங்கள் பார்ட்னரோட நீங்கள் நல்லா கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. சம்திங் இந்த கம்யூனிகேட் வந்து இந்த வாரத்தில் எங்கே வேணால் இது உங்களுக்கு பயன்படலாம். இதுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை. இப்போ எல்லாருமே கல்யாணம் பண்ணுவாங்கன்னா கிடையாது. மேபி கல்யாணம் நடக்கிற ஒரு இடத்துக்கு போகலாம், அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அவங்க யாரோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுக்காக ரொம்ப ட்ராவல் பண்ணி பல நாள் பிளானை போட்டு எப்படியோ பண்ணி போகிறீங்க. நடுவில் உங்களுக்கு நிறையா ரிஸ்க் எடுக்கிற அந்த ஒரு இதெல்லாம் வருது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், யார்கிட்ட என்ன பேசணும். ஸோ கம்யூனிகேஷன் இங்கே வந்து இந்த வீக் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இங்கே ரொம்ப சீரியஸான எந்த ஒரு மேட்ரு எனக்கு தெரியல. ஒரு ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டுக்கான வீக் தான் இது. ஸோ என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஓகே,
இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.